ஜான் ஆரோக்கியசாமி அவரை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் தான் இந்த அளவுக்கு டிவிக்கே வந்து ஒரு பெரும்பான்மையான ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சீமான் அவர்களுக்குமே வந்து அந்த டைமில் இவங்க ஒரு வியூகம் அமைச்சு கொடுத்து அதில் தான் இவங்க 6% வந்து எடுத்திருக்காங்க. என்னோட தலைமையில் ஊழல் நடக்காது அப்படிங்கிறதுல அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். மக்களும் இப்போ இவர் தான் கேண்டிடேட்டு, சொல்லப்போனால் நிறைய ஊரில் அந்த கேண்டிடேட் நேமே தெரியாது, ஆனால் விஜய் அந்த 2 காரணத்துக்காக ஓட்டு போட்டு தான் இப்போ விஜய் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். உங்க வீட்டு பையன் தான் நான் 30 வருஷமா இங்கே தான் இருக்கேன், நான் எங்கேயுமே போல, இதெல்லாம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ உங்களுக்காக நான் சேவை செய்ய வந்திருக்கேன். உங்க எல்லா வீட்லேயும் விஜய் தான், இவங்க தான் விஜய் தான், பெண்களுக்குனா விஜய் தான், இவங்க தான் விஜய் தான்ங்கிற ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டாரு. இது எல்லாமே நரேஷன். அது எப்படி மக்கள் கிட்ட போனா, எப்படி மக்கள் கிட்ட பேசினா அது கரெக்டாக போய் சேருங்கிறதும் கரெக்டாக ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் கரெக்டாக அதை பிச் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மக்களே, உங்களுக்காக மட்டுமே தான் வர தடைகள், சதிகள், சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த 2026 இந்த தேர்தலில் டிவிக்கே தில்லா நிற்கும். மற்ற கட்சிகள் பண்ணாததை என்ன விஜய் சைட்லேருந்து தாவேகா சைட்லேருந்து பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்னலாம் நெகட்டிவாக இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே பாசிட்டிவாக மாற்றிட்டாங்க. விஜயன் அப்படிலாம் பேசுவாரா? நம்ம அவர் எப்படி பார்த்துருக்கோம், அவர் இப்படிலாம் பேசுவாரா, அவர் இப்படிலாம் கஷ்டப்படுறாரா, இந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸும் மக்கள் மனசுக்குள்ள வரத்துக்காக ஒரு நரேஷனும் செட் பண்ணியிருக்காங்க. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் ஷோபர்ணிகா. வணக்கம் ராம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். டிவிக்கே இந்த அளவுக்கு ஒரு லீட் வருவாங்க அப்படின்னு சொல்லி டிவிக்கேலேயே நினச்சிருப்பாங்களான்னு தெரியாது. சின்னதாக ஒரு டவுட் இருந்திருக்கும். பட் ஆனால் விஜய் சார் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? ஆக்சுவலி அவர் கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொன்னார். ஆனால் இந்த அளவுக்கு அது நடக்கும் அப்படின்றத நான் வார்த்தையில் சொல்கிறது வேற, பட் இது வரைக்கும் நடந்திருக்கிறது விஷயம் அப்படின்றது வேற. டிஎம்கே ஏடிஎம்கேவை தாண்டி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பெரும்பான்மை வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்லை. நம்ம கூட பார்த்துருப்போம், நிறையா அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, மூத்த பத்திரிகையாளர்களும் சரி, 99% டிஎம்கே ஏடிஎம்கே தான். ஒரு பர்சன்டேஜ் வேணால் டிவிக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சும்மா வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் சொன்னாங்க. பட் இப்போ அந்த 1% தான் டிவிக்கேவை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. ஹிஸ்டரி கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம். ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிற மாதிரி கண்டிப்பா இது பேசப்படும். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லும் போது இன்னொரு இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மெஜாரிட்டி வாங்க சான்சஸ் இருக்கு, ஆப்போசிஷனா வரதுக்கான, சிஎம் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை, பட் ஆப்போசிஷனா வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் எம்எல்ஏ கேண்டிடேட், அவரோட தொகுதியில் அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸும் இருக்கு. இதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ நம்ம ஓட் பர்சன்டேஜ்லாம் பார்த்துருப்போம், சீட்ஸ் எவ்வளோ, விஜய்க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கேக்கெல்லாம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு பின்னாடி இந்த ஒரு 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷத்துல டிவிக்கே கிரியேட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம இங்கே கண்டிப்பா பேசி ஆகணும். ஸோ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. அந்த ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க சொல்லும் போது எனக்கு ஜான் ஆரோக்கியசாமி அவரை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் தான் இந்த அளவுக்கு டிவிக்கே வந்து ஒரு பெரும்பான்மையான ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே அவர் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்த பர்சன் அப்படின்னாலுமே திருச்சியில் தான் படிச்சிருக்காரு. திருச்சி ஜெயின் ஜோசப் காலேஜில் வந்துட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து பிஜி முடிச்சிருக்காரு. தென் அதுக்கப்புறம் லயலாவில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு 4 இயர்ஸ், அப்புறம் இன்னொரு கம்பெனியில் ஒரு 12 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இவர் வந்து ஒரு தேர்தலுக்கெல்லாம் வந்து அரசியல் வியூகம் வகுத்து கொடுக்குற ஒரு பர்சனாக வந்து இப்போ மாறி இருக்காரு. நம்ம இந்த மாதிரி ஒரு அரசியல் வியூகம் அப்படின்னாலே நம்ம பிரசாந்த் கிஷோரை சொல்லுவோம், அப்புறம் சுனில் அவரெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வரிசையிலுமே இவரும் ஒருத்தர் தான். பட் அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு பர்சன் கிடையாது. இவர் பண்ண அந்த ஒரு தேர்தல் வியூகம் தான் விஜய் வந்து இந்த அளவுக்கு இப்போ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவர் நிறையா வியூகம் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 2016 பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அந்த 4 முனை போட்டி நடந்துச்சு இல்லையா, ஜெயலலிதா அம்மா மறுபடியும் சிஎம் ஆனாங்க. ஸோ அந்த டைம்லேயுமே அன்புமணியோட மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்றது ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அந்த டைம்லலாம்
அது வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்சா இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு பிரச்சாரம் அப்படின்னா வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வெள்ளை ஷர்ட் போட்டுட்டு அந்த மாதிரி நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன், நான் இதை எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா இவர் அப்படியெல்லாம் இல்லாம அவர் என்ன பண்ண போறாருன்னு ஒரு எல்இடி போட்டு ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பிரம்மாண்டமா ஒரு டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. பார்த்தோன்னே ஓகே இவங்க ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அதுல ஒரு முக்கியமான பங்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் பண்ணியிருக்காரு. அது போக கர்நாடகா எலெக்ஷன்லையுமே இப்போ மினிஸ்டராக இருக்க சித்தராமையாவுக்குமே இவங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் இவர் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. 2021 நாம் தமிழர் கட்சி இருக்காங்கல்ல, சீமான் அவர்களுக்குமே வந்து அந்த டைம்ல இவங்க ஒரு வியூகம் அமைச்சு கொடுத்து அதில் தான் இவங்க 6% வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டோட 3வது பெரிய கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஹிஸ்டரி வச்சிருக்க ஒரு பர்சன் தான் ஜான் ஆரோக்கியசாமி. எஸ், கண்டிப்பா. அப்ப அதே பிரெயின் தான் இப்போ டிவிகேக்கு பின்னாடியும் இருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு பேசும்போது நம்ம அது ஸ்ட்ராட்டஜியா பாக்குறோம் இல்லையா? ஆனா காமன் பீப்புளுக்கு அது ஸ்ட்ராட்டஜியாலாம் மைண்ட்ல நிக்காது. நம்ம விஜயனா பேசுறாரு அந்த மாதிரி தானே இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை டீகோட் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஓகே இது ஸ்ட்ராட்டஜியா தான் உங்களுக்கு அவங்க பண்ணியிருக்காங்கங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு நான் ஃபர்ஸ்ட் இவர் கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அவர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மீட்ல இருந்து ஆரம்பிக்கலான் இருக்கு. வேற எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு போகாம அது இல்ல பிரஸ் மீட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அவரோட சப்போர்ட் இருக்கிற மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில தான் அவர் ஃபர்ஸ்ட் இறங்கி பண்ணாரு இல்லையா? அதுவே பெருசா நோட்டீஸ் பண்ணப்பட்டுச்சு. அந்த இடத்துல அவர் பேசின விதம், அவர் பேசின வார்த்தைகள், அவர் பேசின மீட்டர், இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப கடைசி வரைக்கும் இருக்கிற மீட்டர் நம்ம நோட் பண்ணி ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் மீட்டர்ல அவர் எல்லார்ட்டையுமே பேசினது, அந்த கியூட் வீடியோஸ், அது சோஷியல் மீடியால வைரல் ஆனது, இப்படிதான் அவங்களோட கட்சியோட ஆரம்பம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க? நோட்டீஸ் பண்ணதுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி நம்ம பேசணும்னா ஸ்டார்டிங்ல இவர் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சு பெரியாருக்கு மாலை போட்டார் இல்லையா? அங்க இருந்து இப்போ ஜனநாயகன் படத்தோட போஸ்டர் வரைக்குமே அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பொதுவா அவர் வந்து அடுத்த எம்ஜிஆரா போர்ட்ரை பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் என்ன பண்ணாலுமே அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவர் வந்து அவரோட ஆப்போசிட்டை வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ நாங்கள் வந்து இவங்களுக்கு மாற்று கட்சியாக வரோம், இவங்களோட இதில் வரோம், கூட்டணியில் வரோம், அதெல்லாம் இல்லை, எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டியே, ஒன்று நீ இல்லைன்னா நான், அவ்வளோதான். பட் அதுக்கான ரிசல்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ நம்ம யாரை நம்மளோட எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ நம்மளோட லெவலும் அந்தளவுக்கு இருக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, நான் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு பர்சன் தான், ஸோ மற்ற யாரையுமே எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்களுக்கும் எனக்கு தான் போட்டி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பொதுமக்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு என்னன்னா இவங்களால பாதிக்கப்பட்டு நம்ம மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு இதில் அவர் வந்திருப்பாரு அப்படின்னு. ஆக்சுவலி அந்த ரீசனும் இருக்கு. ஆனால் அதுக்கான பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு இப்போ போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான், 2 கட்சிக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? ஆனா ஃபர்ஸ்ட் அவர் மாநாடு நடக்கிற டைம்ல என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? நான் மத்த கட்சி அட்டாக் பண்ணி நான் பேச மாட்டேன், நாங்க என்ன பண்ண போறோம், எங்க கட்சி என்ன பண்ண போறோங்கிறது தான் பேசுவோம், மத்த கட்சி அட்டாக் பண்ணி பேச மாட்டோங்கிறது தான் அவர் முதல்ல சொன்ன விஷயம். ஆனா அது அப்படியே அது பாதி மக்களுக்கு ஞாபகம் இல்லை, அவர் அப்படி சொன்ன விஷயமே ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து அவர் சொன்ன ஒரே டயலாக்ங்கிறது டிவிகே டிஎம்கே. அத ஆல்ரெடி டிஎம்கேங்கிற ஒரு கட்சி மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கோவம்லாம் மக்களுக்கு இருக்கிறதா நம்ம போய் பார்க்கும் போதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? சோ அந்த இடத்துல ஓகே இது இந்த மாதிரி பேசினா கரெக்டா இருக்குங்கிறது. இப்போ இந்த 2 ஐடியாவுமே நம்ம பார்க்கணும். ஏன் ஃபர்ஸ்ட் அவர் இப்படி சொன்னாரு, அதுக்கப்புறம் ஏன் அவர் மாத்தி டிவிகே டிஎம்கேன்னு சொன்னாருங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? ஸோ இதில் எனக்கு அவர் மாற்றி சொன்னாருன்றது இல்லாமல் என்னோட கான்செப்ட் என்னன்னா, அவர் ஃபிக்ஸ்டு தான், இதுதான் நான் பண்ண போகிறேன். அவருக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் எனக்கு எதிரி அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா மற்றவங்களை யாரும் அவர் எதிரியாக பார்க்கலன்னு கேட்டால் இருக்காங்க. பட் அவர் வந்து ஒரு பெரிய ஆப்போசிஷனாக பார்த்தது இவங்கள தான். மத்தவங்க யாரையும் பெருசா வேல்யூ பண்ணலனே சொல்லலாம். அதிமுக பத்தி பேசல, பிஜேபி பத்தி எதிர்த்து பேசினாரு. பிஜேபி பாசிச பாஜக கொள்கை எதிரிவங்க பாசிச பாஜகலாம் பேசினாரு. அதுக்கப்புறம் பாஜக பத்தி அவர் எங்கேயுமே பேசல. டிஎம்கேங்கிறது மட்டும்தான் அவரோட ஸ்ட்ரெயிட் அட்டாக்கா இருந்துச்சு. தாவேக்கான்னு எடுத்துக்கிட்டா அவரோட திராவிடம் தான் அவரோட கொள்கை. திராவிடம் பெரியார் பத்தி தான் அவரும் பேசுறாரு. ஆல்மோஸ்ட் டிஎம்கே ஃபாலோ பண்ற விஷயங்கள் தான் இவரும் ஃபாலோ பண்றாருங்கிறது தானே வெளியே பார்க்கப்படுற விஷயம். அவர் மாற்று அரசியல்னு சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, மக்கள் கிட்ட அவர் பேசுற விஷயம் என்னன்னா, கரப்ஷன் நாங்க பண்ண மாட்டோம்,
நான் அது பண்ண மாட்டேன், எனக்கு அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது மக்கள் நம்புவாங்க. ஏன்னா நான் 200 கோடி விட்டுட்டு வரேன், நான் இல்லைன்னா 300 கோடி விட்டுட்டு வரேன், எனக்கு ஊழல் பண்ணணுங்கிறதாச்சும் அவசியம் இருக்காங்கிறது மக்களும் நம்புறாங்கல்ல. நம்ம கண்டிப்பா. மக்கள் கிட்ட போய் பேசும்போது அதான் உச்சத்தை விட்டு வராரு, அவர் இங்க வந்து இப்படிலாம் பண்ணுவாரா, இந்த கட்சியெல்லாம் பண்ற மாதிரி பண்ணுவாராங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் மக்கள் மனசுல வைக்கிறாங்கல்ல. அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது தெரியல, பட் அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். விஜய் வந்து இந்த இடத்த விட்டுட்டு இங்க வராரு அப்படின்னும் போதுதான் அவங்க வந்து மக்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு மார்க்கெட் போய் நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், பொதுமக்களுக்கு சேவை செய்ய நான் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வரல. அவர் இருக்கிற பொசிஷன்ல அவர் இருந்தா இன்னுமே அவரால் நிறைய சம்பாதிக்க முடியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அந்த பொசிஷனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்ணும், எனக்கு பண்ணவங்களுக்கு நானும் ஏதாவது திருப்பி பண்ணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்தேன்னு சொன்னார். ஸோ அந்த மக்கள் வந்து ஆக்சுவலி அதை வந்து ரொம்பவே வரவேற்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம், அதுதான் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது பொதுமக்கள் கிட்ட. ஆமா, ஆனா இதுல ஒரு விமர்சனமும் இருக்கு இல்லையா. இப்போ அவரு ஊழல் பண்ண மாட்டாருன்னு சொல்றாரு, ஆனா அவரு டிஎம்கேல இருந்து மாறி வந்த கேண்டிடேட்ஸ், இல்லைன்னா அதிமுகல இருந்து மாறி வந்த கேண்டிடேட்ஸ் தான் அவர் இங்க எம்எல்ஏ கேண்டிடேட்ஸா நிக்க வைக்கிறாரு. அப்புறம் எப்படி ஊழல் இல்லாம இருக்கும்? அப்ப அவர் சொல்ற விஷயத்துக்கும் இங்க அவங்க ஆல்ரெடி இதுக்கெல்லாம் பேர் வாங்கினவங்க, ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணி கேஸ் ஆனவங்க, அவங்க தான் இப்ப தாவைக்கால வந்து கேண்டிடேட்ஸா நிக்கிறாங்கும் போது இதுலயும் ஒரு 2 விஷயம் இருக்குதான். ஆனா என்னன்னா, இது இந்த மாதிரி விஷயத்த வந்து சர்க்கார் பட ஆடியோ லான்ச்லயே சொல்லியிருப்பாரு. ஒரு தலைவன் எப்படி இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி தான் கீழே இருக்கவங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு அரசியல் அனுபவம் பத்தாது, ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு. பட் அரசியல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அனுபவசாலிகளும் வேணும். ஸோ நம்ம கட்சியில சும்மா நம்ம ரசிகர்களா இருந்தவங்க வந்துட்டு ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டை, இவ்வளோ வளர்ந்துட்டு இருக்க ஒரு ஸ்டேட்டை வந்து நிர்வகிக்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். அதுக்கு அரசியல் அனுபவம் இருக்கவங்க கண்டிப்பா தேவை. அதனால தான் மற்ற கட்சியில இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஓகே. பட் அவருக்கு என்னன்னா, அவரோட தலைமையில எல்லாம் நடக்கிறனால கீழே என்ன நடக்குதுன்னு அவரால் கண்காணிக்க முடியும். ஸோ என்னோட தலைமையில ஊழல் நடக்காது அப்படிங்கிறதுல அவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. மக்களும் இப்போ இவர் தான் கேண்டிடேட்டு, சொல்லப்போனால் நிறைய ஊர்ல அந்த கேண்டிடேட் நேமே தெரியாது, ஆனா விசில் விஜய், அந்த 2 காரணத்துக்காக ஓட்டு போட்டு தான் இப்ப விஜய் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அவர் ஃபர்ஸ்ட் மாநாட்டுல இருந்தே சொல்ற விஷயம் அதுதான். 234 தொகுதியிலையும் விஜய் தான். அதுவும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாதி பேருக்கு அந்த தொகுதியில கேண்டிடேட்ஸ் யாருன்னே தெரியாது. முக்கியமா இப்போ புசியானந்த் அவர்கள் இருக்காரு, இல்லைன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் இருக்காரு, ராஜ்மோகன் அவர்கள் இருக்காரு, முக்கியமா தெரியும், இல்லைன்னா தெரியாது. நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுறோம், தாவேக்காக்கு ஓட்டு போடுறோம், தாவேக்கான அது விஜய் தான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷமா அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு இல்லையா. அது எல்லா பொதுமக்கள், ஏன்னா 30 வருஷமா உங்க வீட்டு பையனா தான் நான் இருக்கேன், உங்களுக்கு தம்பியா, அண்ணனா, பையனா, உங்க வீட்டு பையன் தான் நானு, 30 வருஷமா இங்கதான் இருக்கேன், நான் எங்கேயுமே போல, இதெல்லாம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ உங்களுக்காக நான் சேவை செய்ய வந்திருக்கேன். உங்க எல்லா வீட்லயும் விஜய் தான், இவங்க தான் விஜய் தான், பெண்களுக்குனா விஜய் தான், இவங்க தான் விஜய் தான்ங்கிற ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டாரு. இது எல்லாமே நரேஷன். அது எப்படி மக்கள் கிட்ட போனா, எப்படி மக்கள் கிட்ட பேசினா அது கரெக்டா போய் சேருங்கிறதும் கரெக்டா ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் கரெக்டா அதை பிச் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான், நீங்க சொன்ன மாதிரி அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. பிளஸ் அவங்களுடைய இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவை சூப்பரா யூஸ் பண்ணாரு. மற்ற இடத்துலையுமே சோஷியல் மீடியாலாம் வச்சிருக்காங்க, எல்லா கட்சியிலுமே ஐடிவிங்கெல்லாம் இருக்கு. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளாரையே ஒரு சின்ன ஒரு ஃபைட்டு, ஆப்போசிஷனுக்கும் இவங்களுக்கும் ஒரு சும்மா தேவையில்லாம திட்டிக்கிறது, மீம்ஸ் போடுறது, இந்த லெவலில் தான் இருந்துச்சே தவிர, டிவிக்கே அவங்க சோஷியல் மீடியாவை பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சரை வச்சு அந்த டிவிக்கே ஆல்ரெடி சப்போர்ட்டராக இருக்கவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, விஜய்க்கு தான் என்னோட ஆதரவுன்னு ரொம்ப ஓப்பனாக, யார் ஓட்டு போட்டதை வந்து இவ்வளோ ஓப்பனாக எந்த கட்சியுமே சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு ஒரு தைரியம் எதனால வந்துச்சு அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவில் எதுக்குமே நம்ம இப்போ பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக நம்ம தான் வருவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை விஜய் கொண்டு வந்துட்டார். அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து சோஷியல் மீடியாவில் விஜய் 100% பில்ட் பண்ணிட்டாரு. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, சோஷியல் மீடியாவில் வேணால் விஜய் வந்து சிஎம்மாக வரலாம், மற்றபடி நேர்லலாம் முடியாது அப்படின்னு. பட் இப்போ நேர்லையுமே நடக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை, ரியாலிட்டிலையுமே அவர் வந்து அதுக்கான ஒரு ஆளு தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அவரோட ஒவ்வொரு பிரச்சாரம் எடுத்தாலும் நம்ம மேபி அஸ் அ ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னா மற்ற ஜேர்னலிஸ்ட்லாம் அனலைஸ் பண்ணும்போது என்ன ஒரே விஷயமே எல்லா பிரச்சாரத்திலையுமே ஒரே விஷயம் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு சென்டென்ஸ் அங்கேயோ இங்கேயோ மாறாம, மீட்டர் அங்கேயோ இங்கேயோ மாறாம ஒரே விஷயம் தான் பேசிட்டு இருக்காருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுல நம்ம முக்கியமா எடுத்தோம்னா, ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி ஆரம்பிப்பாருன்னா, ஒரு மதுரை போறாருன்னா மதுரை மீனாட்சி அம்மன், அந்தந்த இடத்துக்கு எது முக்கியமான, அது யூஸ் இருக்கோ யூஸ் இல்லையோ,
காமன் பீப்புள் கிட்ட அது போய் சேருது, நம்ம ஊருக்கு வந்திருக்காருப்பா, நம்மளை பத்தி தெரியுதுப்பாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்குதுல்ல மக்கள் மனசுல. அது ஒரு விஷயம் அவர் நோட்டீஸ் பண்ணது. வேற நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அவரோட பிரச்சாரத்துல? நான் பிரச்சாரத்துல நோட் பண்ணதுன்னா அவரோட பேசுற விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், நாங்கள் அதை எதிர்க்கிறோம், இதை எதிர்க்கிறோம், அவர்கள் பண்ணதை வன்மையாக கண்டிக்கிறோம், அந்த ஒரு டோன்ல இருப்பாங்க. விஜய் பேசினது எப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட எந்த அளவுக்கு பேசுறேன், நான் உங்ககிட்ட சொல்றது உங்களுக்கு புரியும் இல்லையா? ஸோ அந்த மீட்டர்ல மக்கள் கிட்ட என்ன மாதிரி சொன்னா, எந்த மீட்டர்ல சொன்னா அது பதியும், ஏதோ அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். சுத்த தமிழ்ல நான் பேசாம ஆர் வேற ஏதாவது நான் இந்த அரசியல் டோன்லலாம் இல்லாம நான் உங்ககிட்ட எப்படி பேசினா யதார்த்தமா இருந்தா பிடிக்கும். அந்த யதார்த்தம்ன்ற விஷயம் வந்துட்டு அவரு இந்த எல்லா பிரச்சாரத்துலையுமே யூஸ் பண்ணாரு. அது வந்து ரொம்ப பாமர மக்கள்கிட்ட வந்து அது ஈஸியா கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் அவர் பேசும்போது டிஎம்கே டிவிக்கே மெயினா இருக்கிற விஷயம். இன்னொன்னு, எல்லாத்தையுமே விட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், நான் எல்லாத்தையுமே விட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நான் வந்திருக்கேன். இதே விஷயம் தான் எல்லா பிரச்சாரத்திலையும், எல்லாத்துலேயுமே இதே 2 விஷயம் தான் பேசியிருக்காரு. நான் இதெல்லாம் விட்டு வந்திருக்கேன், நான் எல்லாமே விட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், நான் உங்களுக்காக வேலை செய்ய போறேன், நான் இதை பண்ண போறேங்கிறது தான் அந்த நரேஷன் தான் அவர் செட் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு, இப்போ இது பேசும்போது அவரோட மீட்டர் ஒன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசி இப்போ ஒரு வாரம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இல்லைன்னா கடைசி பிரச்சாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி தான் பேசுவாரு. அந்த ஒரு மீட்டர் டிஃபரன்ஸும் இருக்கு. ஆமா. எந்த வார்த்தை எப்படி பேசணும், இது எப்படி பேசினா போகுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? அதுவும் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ ஒரு பிரச்சாரம் எடுத்துக்கிட்டா ஏன் ஒரே விஷயத்தை அவர் திருப்பி திருப்பி பேசினாரு? ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ஸ்டார்டிங்ல வந்து விஜய்க்கு இருந்த அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சான்னு கேட்டா இல்லை. அரசியல்வாதிங்க அரசியலுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம். பட் ரியாலிட்டியா விஜய் என்னென்ன ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. கரூர் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அவரோட ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கட்டும், அவர் சும்மாவே அவர் என்ன கூட்டம் போனாலும் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணாலும் அவ்வளோ பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து ஒரே விஷயத்த பேசுறதுக்கான ரீசன் என்னன்னா, அவர் என்னென்ன ஃபேஸ் பண்ணாரோ அதை வந்துட்டு மக்கள் மனசில் ஆழமாக பதிய வைக்கிறாரு. இப்போ ஒரு விஷயத்த ஒரு டைம் சொன்னாங்க அப்படின்னா அவங்க அதை கேட்கலாம், கேட்காம இருக்கலாம், ஆர் அது அவங்களுக்கு அது பெருசாக இம்பேக்டை கொடுக்குமா அப்படின்றது தெரியாது. ஆனால் திரும்ப 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 ஒரு விஷயத்த சொல்லும்போது அது உள்ளே போய் பதிஞ்சிரும். ஓகே, இவர் நமக்காக விட்டுட்டு வந்திருக்காரு, நம்ம இவருக்காக ஏதாவது பண்ணணும்னு நமக்குள்ளாரையே தோணும். அவர் சொல்றது உண்மைதான் இல்லை, நமக்கும் ஒரு மாற்றம் ஒரு வேணும்ல, நம்ம அந்த மாற்றம் ஏன் விஜயா இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்குமே தோணும். ஏன் லாஸ்ட்ல வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் தான். ஸோ இவ்வளோ விஷயத்த அவர் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு அப்படின் போது அவருக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும். இந்த விஷயம்லாம் நமக்கு ஒரு நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, ஒருவேளை நம்மளால இந்த இடத்துலலாம் ஜெயிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு தாட் அவருக்குமே இருக்கல. எல்லாராலையும் 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாது. ஸோ விஜய் சார் என்னதான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சின்ன ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த டவுட்டெல்லாம் அவர் கிளாரிஃபை பண்ணணும், ஆர் அந்த டவுட்டை வந்து மக்கள்கிட்ட இருந்து நான் நல்லது பண்ணுவேன் அப்படிங்கிறத புரிய வைக்கணும்னா விஜய் சார் அந்த இடத்துல அப்படி கேட்டு தான் ஆகணும். அதனால தான் உங்கள் அண்ணனுக்கு, உங்கள் தம்பிக்கு, உங்கள் பையனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்படி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எது கொடுத்தாருன்னா அந்த ஒரு வாய்ப்பை வந்து எப்படி கேட்டால் மக்கள் கொடுப்பாங்களோ அதுக்காக தான். கண்டிப்பா. இப்போ ஒவ்வொரு பிரச்சாரத்திலயும் ஒரே விஷயம் திருப்பி திருப்பி பேசுறாருங்கும் போது இங்க அது ஒர்க் ஆச்சு. இப்போ விஜய் சார் விஷயத்துல அது ஒர்க் ஆகுது. இதுவே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டா, அவரும் பிரச்சாரத்துல கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான் பேசிட்டு இருந்திருக்காரு. இப்போ எடப்பாடி அவர்கள் சசிகலா அவங்களோட காலில் போய் விழுந்ததே அவர் நிறைய இடத்துல பேசியிருந்தாரு. ஆனா அது பெருசா பேசப்படல. மேபி அது மக்கள் நினைச்சது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, அவுடேட்டடான விஷயம் தானே, அதனால கூட நம்ம இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் பார்க்கணும். இங்க அது ஒர்க் ஆச்சு, இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ பெரிய கட்சியில இருந்து அது பேசும்போது அது ஒர்க் ஆகல. அப்போ என்ன நம்ம பேசுறோங்கிறதும் இருக்கு, என்ன திருப்பி திருப்பி பேசுறோங்கிறதும் இருக்கு. அவுடேட்டடான விஷயம் நம்ம திருப்பி பேசி மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத விஷயத்த பேசினா திருப்பி பேசினா அவங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. விஜயன் அப்படிலாம் பேசுவாரா, நம்ம அவர் எப்படி பார்த்துருக்கோம், அவர் இப்படிலாம் பேசுவாரா, அவர் இப்படிலாம் கஷ்டப்படுறாரா, இந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸும் மக்கள் மனசுக்குள்ள வரத்துக்காக ஒரு நரேஷனும் செட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன அதே விஷயம் தான். உதயநிதி வந்து ஒரு விஷயம் பேசுறாரு, திரும்ப திரும்ப அதையே பேசுறாரு, திரும்ப திரும்ப பேசுறேன்ற மாதிரி பேசிட்டே தான் இருக்காரு. ஆனா அது ரொம்ப பழசு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதை மக்களும் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆட்சி அமைஞ்சிருச்சு, மறுபடியும் அதையே வச்சு இவங்க
பேசணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ மக்களுக்கு அது நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, போர் அடிச்சிருக்கும். இப்போ விஜய் பேசினது அப்படிங்கும்போது விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் உள்ளே வராரு. ஸோ அவர் அந்த விஷயத்த சொல்லும்போது அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அதையே நிறைய பேர் விமர்சனமாக சொன்னாங்க. ஆனால் பொதுமக்கள்கிட்ட அது விமர்சனமாக பார்க்க முடியாது. அவங்களுக்கு விஜய் இந்த மாதிரி இந்த தம்பி இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லுச்சு, அதெல்லாம் விட்டுட்டு வந்துச்சு தானே, அதெல்லாம் சொல்லுது அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசும்போது மற்ற கட்சிகள் பண்ணாததை என்ன விஜய் சைட்லேருந்து தாவேகா சைட்லேருந்து பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்னலாம் நெகட்டிவாக இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே பாசிட்டிவாக மாற்றிட்டாங்க. நம்ம லைக் அந்த கரூர் இன்சிடென்ட் சொல்ல போனால் வேற யாராக இருந்தாலுமே அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு பொலிட்டீஷியன்ஸ் எந்த அளவுக்கு அது ஒரு கம்பேக் கொடுத்துருப்பாங்க, ஆர் அந்த விஷயத்துலேருந்து மீண்டும் மறுபடியும் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இந்தியா லெவலில் நிறைய வேர்ல்ட்லேயே நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் கூட அந்த விஷயத்தெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அது ஒரு பெரிய இன்சிடென்ட்டாக இருந்த டைம் அது. ஸோ விஜய் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்ததுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதை பாசிட்டிவாக மாற்றி வந்தார். கண்டிப்பா. ஆனா இந்த கரூர் விஷயத்திலயும் அது நடந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் பெருசா அதை பத்தி எங்கேயுமே பேசல. மத்த கட்சிகள் பேசிட்டு இருந்தாரு, அவர் ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் ஏன் அங்க போய் பார்க்க மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. அவர் எதுவுமே பேசல. ஆனா கடைசி நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல, கடைசி அவர் பண்ண பிரச்சாரத்துல இங்க சென்னையில கொடுத்ததுல தான் அவர் கடைசியா கரூர் இதை பத்தி கரூர்ல கூட என்ன நடந்துச்சு, இப்படிதானே நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் பேசினாரு. அது எதுக்காக இருக்கும், இதுதான் நான் கடைசியா பேசுனேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்க அது இவ்வளவு நாள் பேசாதது எதுக்கு கடைசியா பேசணும்? அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்றதை விட அவருக்கு மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னா பெரிய ஒரு விஷயம் கரூர் இன்சிடென்ட். ஸோ அந்த கரூர் இன்சிடென்ட் டைம்ல வந்து விஜய்க்கு அந்த விஷயத்த வந்து மக்கள்கிட்ட இருந்து விஜய்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்த அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு டைம் சொல்றது அப்படின்னா என்னன்னா, நான் வந்து அதுக்கு காரணமே கிடையாது, டிஎம்கே தான் முழுக்க முழுக்க காரணம், ஸோ அவங்க வந்து ஃப்ரேம் பண்ண ஒரு விஷயம் தான் அது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த விஷயத்த அவர் ரெஜிஸ்டர் பண்ணாதான் இன்னும் 2-3 நாள் எலெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த டைம்லையும் அவர் கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டாண்டில் இருந்தார். நான் இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறனோ, என் மேலே கொஞ்சம் தப்பு இருக்கணும், கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. முழுக்க முழுக்க என் மேலே தப்பு இல்லைன்றதுல ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அதுதான் அவரோட நெகட்டிவை வந்துட்டு அப்படியே பாசிட்டிவாக மாற்றினது. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம கடைசி ஒரு வாரம்லாம் எடுத்துக்கிட்டா அவர் மேலே இருந்த முக்கியமான விமர்சனம் என்ன, அவர் இறங்கி போய் பேச மாட்டேங்கிறாரு, மக்கள் கிட்ட நின்று பேச மாட்டேங்கிறாரு, வீடு வீடாக போக மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் இருந்த சமயத்துல தான் பெரம்பூர் அவரோட தொகுதியிலே அவர் ஒரு வீட்டுக்கு லைக் அங்கே பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன வீட்டுக்கெல்லாம் போய் பேசினதும், கோலம் போட்டது, மக்கள் கூட நான் உங்க கூட தான்ப்பா இருக்கேன், உங்க பக்கத்துல தான்ப்பா இருக்கேன், இது மாதிரிலாம் விமர்சனம் பண்ணீங்களா, நான் இந்த மாதிரி. ஆனா இதுல இன்னொரு விமர்சனம் என்னன்னா, அது எப்படி ஆஃபீஸ் பக்கத்துல இருக்க 2-3 வீட்டுக்கு தான் போவாரா, எல்லாம் பெரம்பூர்னா எல்லா வீட்டுக்குமே போகணுமேங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இருந்து நீங்க எது பண்ணலையோன்னு சொன்ன இடத்துல இருந்து அவர் ஒண்ணு பண்றாரு, அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துக்கே அவர் பெரம்பூருக்கு போனார் இல்லையா, அந்த இடத்துக்கு அவர் சொல்லவே இல்லை, திடீர்னு தான் வந்திருக்காங்க. அந்த நிர்வாகிகளுக்குமே தெரியாது, முக்கியமான நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அங்கே இருக்க நிறைய பேருக்கு வந்து தெரியாது விஜய் வராருன்னு. ஆனால் விஜய் வராருன்னு தெரிஞ்சிருந்தா அந்த இடத்துல அவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டு அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்க முடியுமா, இந்த வீட்டுக்கு தான் வருவார், இங்கே வருவாருமா, கொஞ்சம் ரெடியாக இருங்கம்மா நீங்களாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த இடம் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும்னு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, இன்னொரு கரூர் இன்சிடென்ட் நடந்துடவே கூடாது, நம்மளால மக்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற விஷயத்த அவரும் நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கூட்டத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து இன்னொரு நெகட்டிவிட்டி நம்மள மேல வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கேர்ஃபுல் ஆயிட்டாரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம முன்னாடி சோஷியல் மீடியா எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னு நம்ம சொன்ன சமயத்துல டிவிக்கு கொண்டு வந்த பல விஷயங்கள் மற்ற கட்சி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குங்கிறதும் நம்ம பேசி ஆகணும். இப்போ நம்ம டிஎம்கேன்னு ஒரு கட்சி எடுத்துக்கிட்டா அவங்க டைரக்டா விஜய் பத்தி அட்டாக் பண்ணி பேசுறதோ எங்கேயுமே அது நடந்ததே கிடையாது. ஆனா இப்போ விஜய் அவர்கள் என்ன மாதிரி மாநாடு எப்படி நடத்தினாரு, என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டாரு, மாநாட்டில் அந்த ரேம்ப் வாக்ல நடந்த விஷயம், அது எல்லாமே டிஎம்கே கட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா. அதுவும் ஒரு ஸ்டார்ட். அது எவ்வளவு தூரம் அப்ப போய் ஓகே இப்படி பண்ணாத மக்கள் கிட்ட போய் சேருது, இவ்வளவு பேர் வராங்க, இவ்வளவு விஷயம் தாவி குதிக்கிறதா இருந்தாலும் அது தப்பான விஷயம் தான். ஆனா அது எப்படி போய் சேர்ந்திருக்குங்கிறது நம்ம பார்த்தாகணும் இல்லையா. ஒரு இப்போ மிகப்பெரிய ஒரு கட்சின்னு நிற்கும் போது அந்த கட்சி அதை ஃபாலோ பண்ணுது, நாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆனா பல விதத்துல அந்த ரேம்ப்ல இப்ப ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் அந்த ரேம்ப்ல நடந்ததா இருக்கட்டும், அந்த ட்ரெஸ் கோட் போட்டதா இருக்கட்டும், வீசினதா இருக்கட்டும், அது எல்லாமே இதை மேட்ச் பண்ணி பண்ற மாதிரியான ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அப்ப அந்த ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணது என்னாச்சு, நம்ம இப்போ எலெக்ஷன் பார்த்தோம்னா பாதி பேர் லைக் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றோம், நாங்க அதுதான் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி அந்த ட்ரெஸ் கோட் தான் போட்டாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் கோட்ல வந்தாங்க. சின்ன விஷயங்கள் தான் அது எவ்வளவு தூரம் மக்களை இம்பாக்ட் பண்ணியிருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுதான் இப்போ இவ்வளவு தூரம் அந்த களத்தையே மாத்திருக்கு.
ஆமா. நீங்க சொன்ன அந்த சின்ன விஷயத்துல சின்ன பசங்களும் அடங்குவாங்க. லாஸ்ட்ல விஜய் வந்து சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு வீட்ல இருக்க சின்ன சின்ன பசங்க வந்துட்டு என்னோட ஃபேன்ஸா இருக்கவங்க வந்து, இந்த விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி உங்க பேரண்ட்ஸ்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ஒரு சைட்ல விமர்சனமா இருந்தாலும், அது நடந்துச்சு. விஜய்க்கு ஓட்டு போடணும், விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும் எவ்வளோ குழந்தைங்க அடம் பிடிச்சிருக்காங்க. நாம போய் பொது இடத்துல நம்ம ஒரு பப்ளிக்ல நான் போயிட்டு கேட்கும்போதெல்லாம், என் பேரன் சொன்னான்ப்பா, விசிலுக்கு போட சொல்லி சொல்றான்ப்பா, ஆமா. அதனால போடுறேன்ப்பா. போடுறேன். அப்படிங்கிற நெறைய பேர் என்கிட்டயே சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ! அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? நமக்கே அரசியல் நாலேட்ஜ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் தானே வந்துச்சு. சின்ன வயசுலயே எப்படி இவங்க வந்து இதெல்லாம் சொல்றாங்க? விஜய பிடிக்கும் ஓகே தான். பட் அத அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக பேரண்ட்ஸும் பண்ணாங்க. இது வந்து விஜய் அவருக்கு இருக்க ஃபேன்ஸ எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்ப இந்த நெகட்டிவ் விஷயங்கள் பாசிட்டிவ் ஆக்குறத பத்தி நம்ம பேசும்போது கண்டிப்பா அவரோட டிவோர்ஸ் கேஸ் வெளியே வந்த விஷயம் நம்ம பேசணும் மிகப்பெரிய விமர்சனமாச்சு. கரெக்டா அது எப்படி இந்த சமயத்திலேயே வரும், அப்ப டிஎம்கே ஏதாவது பண்ணியிருக்காங்க, முன்னாடியே முடிஞ்ச விஷயத்த இப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அவர் எங்கேயுமே அதை பத்தி எங்கேயுமே விளக்கம் கொடுக்கல, அதை பத்தி எங்கேயுமே பேசல. ஆனா அது ஒரு இமோஷனல் ஸ்ட்ராட்டஜி அவர் பல இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. என்னை சுத்தி இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஆனா அந்த இடத்துல நான் உங்களுக்காக தான் நிக்கிறேன், நான் இவ்வளவு வலிகள் தாண்டி வந்திருக்கேன், இவ்வளவு வலிகள்ல இருந்து மீண்டு வந்திருக்கேன், உங்களுக்காக வந்திருக்கேன், உங்களுக்காக தான் நிக்க போறேங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த நெகட்டிவான விஷயத்த அவர் இமோஷனலி பேசி அதை பாசிட்டிவா மாத்தினாரு. அதேதான் ஜனநாயகனுக்கும் பண்ணாரு. ஜனநாயகன் வந்து அவரோட கடைசி படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு சூப்பரா நல்லா செலிப்ரேட் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண விடாம அது அவரை வந்துட்டு இன்னும் என்ன சொல்றது, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அவரை இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணலாம்னு நினைச்சவங்களுக்கு அது முடியல. விஜய் அதனால இன்னும் மக்கள் மத்தியில விஜய் மேல ஒரு அனுதாபம் வந்து விஜய்க்கு அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் மாறுச்சு. ஸோ இதுவுமே அவரோட ஸ்ட்ராட்டஜியா அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பாரான்னு தெரியல. சுத்தி நடந்த அந்த சூழ்நிலைகளுமே அவருக்கு வந்து நெறைய விதத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதுல அவரு ஒவ்வொரு பிரச்சாரத்திலயும் பேசின முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க காசு வாங்கிக்கோங்க, மத்த கட்சியில இருந்து காசு வாங்கிக்கோங்க, ஆனா டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. என்ன பேசினதுலாம் ஜென்ரலா காசு வாங்கினா அந்த அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த தேர்தல் அந்த மாதிரி இருக்காது, இது வரலாறு காணாத தேர்தலா இருக்கும், ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கும்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அதுவுமே அதை நம்ம மக்கள் கிட்ட நம்ம அது பார்க்க முடியும். நம்மளே ஜென்ரலா பைட் எல்லாம் எடுக்க போகும்போது, இல்ல நம்ம மத்த இதுல எல்லாம் பார்க்கும்போது அவங்களே பேசுறாங்கல்ல, ஆமா காசு கொடுத்தாங்க, ஆனா என்ன பண்ணாங்க, அவங்க கரப்ஷன் தானே பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் கிட்ட வந்தா அவர் எப்படி மாற்றம் கொடுப்பாரு, அவருக்கு கரப்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சுத்தி 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 இது அந்த இடத்துலதான் அது வந்து நிக்குது. இங்க கரப்ஷன் ஊழல் பண்றாங்க, இவருக்கு ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கு அவர் பண்ணணும், அந்த இடத்துக்கு தான் அது வந்து நிக்குது. அதுவும் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. கரெக்ட் தான். நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் விஜயை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு. குறிப்பா அந்த பிரச்சாரமும் எல்லாருமே நான் இதே தொகுதிக்கு 2 டைம் போனேன், அதே தொகுதிக்கு 4 டைம் போனேன், தமிழ்நாடு ஃபுல்லா இத்தனை தொகுதியில பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். விஜய் அப்படியெல்லாம் பண்ணவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நெறைய விமர்சனம் வந்தது. அவர் வந்து இந்த தொகுதிக்கு வந்தாரா? கரூருக்கு இன்னொரு டைம் வந்தாரா? வேற இடத்துக்கு போனாரா? எங்கேயாவது போனா நின்னு பேசுறாரா? வண்டியில மட்டும் தான் போறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தான் அவர் மேல வைக்கப்பட்டுச்சு. ஆனா அதையெல்லாம் தாண்டி அவரு ஜெயிச்சிருக்காரு. அந்த விமர்சனம் அவர் மேல வச்சிருக்க அந்த நெகட்டிவிட்டியே அப்படியே பாசிட்டிவிட்டியா மாத்தி வேற எந்த ஒரு விஷயமும் நடந்துடக்கூடாது. அவர் என்னதான் வந்து ஒரு இடத்துல நின்னு பேசலனாலும் அந்த இடத்துல மக்களை சந்திக்கிறதுக்கு என்ன பண்றது, ஒரு ரோட் ஷோவோ சம்திங் ஏதாவது ஒண்ணு பண்றாரு இல்லையா? சோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து விஜய் பெரிய லெவல்ல ஒரு ஹெல்ப் கொடுத்திருக்கு. சோ அதுல ஜான் ஆரோக்கியசாமி அவரோட பங்கு ரொம்பவே ஜாஸ்தி. இந்த டைம் விஜய் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு அப்படின்னும் போது அவரோட பங்கு முக்கியமான ஒரு பங்கா தான் இருக்கு. தாவேகா வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. இதுல நம்ம எப்படி எண்ட் பண்ணலாம்னா, அவர் சொன்ன முக்கியமான ஒரு டைலாக், நான் வரேன், உங்களுக்காக நான் வரேன், அவர் சொல்ற டைலாக் அதுதான் இப்போ உண்மையாகி இருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம முடிஞ்சாதான் தெரியும், இந்த நாள் முடிஞ்சாதான் தெரியும் இதோட உண்மை என்னங்கிறது. பட் ஒரு கட்சி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இவ்வளவு ஒரு 70 வருஷம் 80 வருஷமா சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சிய பீட் பண்ணி மெஜாரிட்டி வருதுங்கிறது கண்டிப்பா ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ, அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்கோ சப்போர்ட்டர்ஸ் இல்லையோ, இந்த ஒரு மெஜாரிட்டிங்கிறது கண்டிப்பா ஒரு ஹிஸ்டரி தான். இப்ப நம்ம பார்த்தா அதோட நம்பர்ஸோட டிஃபரன்சஸ் நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த டே
முடிஞ்சாதான் நமக்கு அதோட ப்ராப்பர் ரிசல்ட் தெரிய வரும். ஒரு இடத்துல கோட்டைன்னுலாம் சொல்றாங்க, அதெல்லாம் இல்லாம விஜய் அவர்கள் லைக் மெஜாரிட்டியில வந்திருக்காரு. இது என்ன மாதிரி ஒரு அரசியலா இருக்குங்கிறது இன்னைக்கு யாருக்குமே ஒரு புரியாத ஒரு நிலைமையா தான் இருக்கு இல்லையா? நம்ம அப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா நம்ம இங்க பேசின ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி வருதுன்னா இப்படி எல்லாம் பண்ணலாங்கிற ஒரு எக்ஸாம்பிளா இது இருக்கு. அது பாசிட்டிவாவும் இருக்கு, அது நெகட்டிவ். நம்ம எல்லாமே பாசிட்டிவா பேச முடியாது, நெகட்டிவ்ஸும் இருக்கு, பாசிட்டிவ்ஸும் இருக்கு. பட் மெஜாரிட்டி வந்திருக்காங்க. ட்ரெண்ட் செட்டரா தான் விஜய் இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலும், இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சாரமும், இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிங்க கூட இருந்தவங்களும் வேற. இப்போ விஜய்க்கு அவர் அமைச்ச மேடையில இருந்து, அவர் கூட இருக்க பவுன்சர்ல இருந்து, அவர் பேசின விதத்துல இருந்து எல்லாமே ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான். அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாருமே அவங்களோட இதுலயுமே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ விஜய் வந்து கலெக்ஷன்ல மட்டும் இல்ல, எலெக்ஷன்லயுமே கில்லி தான் அப்படின்றத அகைன் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ப்போம், இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. கண்டிப்பா. எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ.